வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சதான் இருக்கு. அது திமுகவோட அந்த 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதிய பத்தி தான். அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்ய போகுது? யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? வாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா ஒண்ணு விடாம பார்க்கலாம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த 8000 ரூபாய் வாக்குறுதியில என்னதான் இருக்குன்னு முழுசா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கூப்பன் எப்படி வேலை செய்யும், யாருக்கெல்லாம் இதனால பலன் கிடைக்கும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்தப்போ என்ன ஆச்சு, அதனால மக்களுக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னு அலசுவோம். கடைசியா இது மத்த கட்சிகளோட போட்டிக்கு எப்படி இருக்கு, இது நிஜமாவே ஒரு நலத்திட்டமா இல்ல வெறும் தேர்தல் வியூகமானு முடிப்போம். முதல்ல இந்த அறிவிப்போட மைய புள்ளிக்கு வருவோம். இந்த 8000 ரூபாய் வாக்குறுதியில அப்படி என்னதான் ஸ்பெஷல், வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு நம்பர் 8000 ரூபாய், இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க அரசியல் விவாதங்களோட மையமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு தகுதியான இல்லத்தரசிக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பயன் கிடைக்க போகுது. இப்போ இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட போற பணம் கிடையாது. அதுக்கு பதிலா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க ஒரு கூப்பன். இதுதான் இதுல இருக்கிற முதல் மற்றும் முக்கியமான ஒரு வித்தியாசம். நாம இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது இப்போதைக்கு நடைமுறையில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இல்ல. இது வர 2026 தேர்தலுக்காக திமுக கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி. அவங்க தேர்தல்ல ஜெயிச்சா மட்டும்தான் இந்த திட்டம் அமலுக்கு வரும். சரி, ஒருவேளை இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தா இந்த கூப்பனை நாம எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி வேலை செய்யும், வாங்க பார்க்கலாம். அப்போ இந்த கூப்பனை எப்படி யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். முதல்ல உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் சொல்ற ஒரு எலக்ட்ரானிக் கடைக்கு போங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. அந்த பொருளோட விலை 8000 ரூபாய்க்கு மேல இருந்தா மிச்ச பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஒரு உதாரணத்திற்கு, நீங்க ஒரு 12000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த 8000 ரூபாய் கூப்பன் அங்க கொடுத்தா உங்க கையில இருந்து வெறும் 4000 ரூபாய் கொடுத்தா அந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு பெரிய மிச்சம் தானே? இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்க. நீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்க, அதோட விலை 7500 ரூபாய். இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்தா நீங்க உங்க கையில இருந்து 1 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லை. அந்த பொருள் உங்களுக்கு முற்றிலும் இலவசம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் சொல்லிருக்காங்க. ஒரு கூப்பனுக்கு ஒரு பெரிய பொருள் தான் வாங்க முடியும். டிவி, வாஷிங் மெஷின், மிக்ஸின்னு எது வேணாலும் வாங்கிக்கலாம். முக்கியமா உங்ககிட்ட இருக்கிற பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 5000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வேல்யூவும் பெறலாம். ஆனா இது எல்லாமே அரசு அங்கீகரிச்ச கடைகள்ல மட்டும்தான். சரி, இவ்ளோ சொல்றாங்களே, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுதான் எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி. வாங்க அதுக்கான பதில பாப்போம். இதுவரைக்கும் அவங்க அறிவிச்சிருக்கிற முதற்கட்ட தகுதிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். அவங்க சொன்ன தகுதிகளை பார்த்தா இது இன்கம் டாக்ஸ் கட்டாத குடும்பங்களுக்குன்னு தெரியுது. உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 4 லட்சத்துக்குள்ள, அதாவது மாசத்துக்கு சுமார் 33,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். அப்புறம் குடும்ப தலைவியா ஒரு பெண் இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இப்ப இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட தகுதிகள் மாதிரியே இதுவும் இருக்கலாம். ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த மறக்கவே கூடாது. இதெல்லாம் வெறும் ஆரம்பகட்ட வழிகாட்டுகள் தான். ஒருவேளை அவங்க ஜெயிச்சு இந்த திட்டம் வந்தா இறுதி விதிகள் மாறலாம், ஏன் இன்னும் கொஞ்சம் கடுமையாக கூட ஆகலாம். இந்த விதிகள் மாறலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் ஏன் நிறைய பேர் இந்த வாக்குறுதிய கொஞ்சம் சந்தேகத்தோட பாக்குறாங்கங்கிறதுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த வாக்குறுதியும் அந்த நகைக்கடன் தள்ளுபடி கதை மாதிரி ஆகிடாம இருக்கணுமே, இதுதான் இன்னைக்கு பலரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. தேர்தலுக்கு அப்புறம் திடீர்னு நிபந்தனைகளை மாத்தி பல பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்த அந்த பழைய அனுபவம் தான் இந்த சந்தேகத்துக்கு முக்கியமான காரணம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2021ல 5 சவரன் வரைக்கும் வச்ச எல்லா நகைக்கடனும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு பார்த்தா ஏகப்பட்ட புது கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அதனால கடன் தள்ளுபடி ஆகும் நம்பிக்கையோடு இருந்த லட்சக்கணக்கான மக்கள் கடைசியில தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. சொன்னது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற அந்த நிலைமை தான் இப்போ இந்த வாக்குறுதியும் மக்கள் சந்தேகப்பட வைக்குது. இந்த வாக்குறுதி தனியா வரல, இது வரப்போற தேர்தலுக்காக வாக்குகளை ஈர்க்க நடக்கிற ஒரு பெரிய போட்டியோட ஒரு பகுதிதான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2026 தேர்தலை மனசுல வச்சு பெண் வாக்காளர்களை கவர்றதுக்கான போட்டி இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. திமுக 8000 கூப்பன் சொன்னதும் அதிமுக நாங்க 10,000 பணமாவே தரோன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தவக மாசம் 2500 தரோன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தலும் பெண் வாக்காளர்களை குறிவச்சு அவங்கவங்க ஸ்டைல்ல வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. சரி, இவ்ளோ விவரங்களையும் பார்த்தாச்சு. அப்போ இது உண்மையிலே ஒரு நலத்திட்டமா இல்ல வெறும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா? இதோட பெரிய படம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது அரசாங்கத்தோட கொள்கை கிடையாது. இது வெறும் ஒரு அரசியல் வாக்குறுதி.
இதோட எதிர்காலம் 2026 தேர்தல் முடிவுகள்ல தான் இருக்கு. இவ்ளோ பேசினாலும் இன்னும் பல முக்கியமான கேள்விகளுக்கு பதிலே இல்ல. சரி, திமுக ஜெயிச்சா கூட இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கும்? ஃபைனல் ரூல்ஸ் என்னவா இருக்கும்? அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்க போறாங்க? எந்தெந்த கடைகள்ல இந்த கூப்பனை கொடுத்து பொருள் வாங்க முடியும்? இந்த மாதிரி பல கேள்விகள் இன்னும் தொக்கி நிக்குது. கடைசியா இந்த முழு அறிவிப்பும் நம்ம முன்னாடி ஒரே ஒரு பெரிய கேள்வியத்தான் வைக்குது. இது நிஜமாவே மக்களோட வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு பவர்ஃபுல்லான நலத்திட்டமா, இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான வியூகமா? இதுக்கான உண்மையான பதில் காலம் வரும்போது, அதாவது 2026 அப்புறம் தான் நமக்கு தெரியும்.